உலகம் முழுவதும் பறந்து விரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இது உங்களுடைய ஜோதிட ஆசான் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவிருப்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேங்க. இந்த வீடியோ பதில் நான் பார்க்க இருப்பது மார்ச் மாத ராசி பலன்கள் 2025ங்க. மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கும் அதில் வரக்கூடிய 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் துல்லியமான கணிப்புடன் கிரகநிலை ஆராய்ந்து உங்களுக்கு இந்த வீடியோவை நாங்கள் பதிவு செய்கிறோம். நீங்கள் பார்க்குற அனைவரும் எங்களுக்கு அதாவது ஒரு லைக் பட்டன் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்டில் உங்களுடைய கமெண்ட்களை தெரிவிங்க. உங்களுடைய லைக் கண்டிப்பாக வேணும், உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு உங்களுடைய சப்போர்ட்லாம் பண்ண முடியாதுங்க. சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு, லைக் பண்ணுறவங்களுக்கு கீழே உங்களுடைய பெயரை கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்குரிய உங்களுக்கு இலவசமாக ஜாதகம் பார்க்கப்படும். இந்த வீடியோ பதிவில் நாம் 12 வீடுகளில் 9வது வீடாகவும் குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் மார்ச் மாதத்தை பொறுத்தவரையில் கிரக நிலை கணக்கிட்டு பார்க்கும்போது உங்களுக்கு எப்படிப்பட்ட பலங்கள் மற்றும் பரிகாரத்தை அளித்தர இருக்கிறார். தனுசு ராசியில் 3 நட்சத்திரக்காரர்கள். தனுசு ராசியில் முதல் நட்சத்திரம், மூல நட்சத்திரம் 4 பாதமும், பூராட நட்சத்திரம் 4 பாதமும், உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம் முடிய தனுசு ராசியில் வரக்கூடிய நட்சத்திரமாகும். கிரக நிலைகள் ஆராய்ந்து பார்க்கிறோம். தைரிய வீரியஸ்தானத்தில் சூரியன், சந்திரன், சனி 3ஆம் இடத்துல உங்களுக்கு சூரியன், சந்திரன், சனி கிரகனுடைய சஞ்சாரம் இருப்பதால் உங்களுக்கு எல்லாத்தையும் பக்கபலமாக இருக்க போகிறாங்க. ஏன்னா 3ஆம் என்பது அதாவது உங்களுடைய சகோதரஸ்தானம். ஒரு விஷயத்தை யோசித்து நீங்கள் கலந்தாய் செய்கிறதுக்கான ஒரு ஏற்ற காலமாக இந்த காலம் இருக்குதுங்க. சுகஸ்தானம் 4ஆம் இடத்துல ராகு, சுக்கிரன், புதன் இருக்கிறதால 4ஆம் இடத்தில் சுக்கிரன் வருவது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. ராகு புதன் இருக்கார். படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். ரணருண ரோகஸ்தானத்தில் குரு 6ஆம் இடத்தில் குரு பார்ப்பது ரொம்ப நல்லதல்லங்க. உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வந்து சேர்க்க ரொம்ப எச்சரிக்கை தேவைப்படும் மாதமாக இந்த மாதம் இருக்குது. ஏன்னா உங்களுடைய குருவுடைய பார்வை 6ஆம் இடத்துல குரு பயிற்சியாக இருக்கார். அப்போ இன்னும் ஒரு கிட்டத்தட்ட வரும்போது இந்த மாதம் இல்லாமல் அடுத்த மாதம் இல்லாமல் மே மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு வாழ்க்கையில் குருவுடைய பார்வை முழுவதுமாக கிடைக்க இருக்குதுங்க. கலஸ்திரக்காரகன் 7ஆம் இடத்துல செவ்வாய். திருமணம் ஆகாத தம்பதிக்கு இந்த காலம் திருமணத்துக்கான ஒரு உங்களுக்கு வரங்கள் கிடைக்கப்பெற்று நல்ல வாழ்க்கை துணை கிடைக்க போகுதுங்க. தொழில் ஸ்தானத்தில் கேது இருக்கிறாரு. அப்போ 10ஆம் இடத்துல கேது இருக்கிறதால தொழில் வளர்ச்சி, தொழிலுடைய பிரச்சனைகள், போட்டி பொறாமைகள் எல்லாம் வந்து நீங்கள் இருக்குதுங்க. ரொம்ப சற்று கவனமாக இருப்பது நல்லதுங்க. கிரக மாற்றத்தை பொறுத்தவரையில் 4/3/2025 அன்று சுக்கிர பகவான் வக்கரமாக இருக்கிறாருங்க. 9/3/2025 அன்று புதன் பகவான் வக்கரம் ஆக இருக்கிறாருங்க. 14/3/2025 அன்று சூரிய பகவான் தைரிய வீரியஸ்தானத்தில் இருந்த சுகஸ்தானத்திற்கு மாற இருக்கிறாருங்க. 18/3/2025 அன்று வக்கரங்களில் இருக்கக்கூடிய புதன் பகவான் சுகஸ்தானத்திற்கு இருந்து தைரிய வீரியஸ்தானமான உங்களுக்கு மாற இருக்கிறாருங்க. தைரியம் மாற இருக்கிறார். உங்களுக்கு 30/3/2025 அன்று புதன் வக்கர நிவர்த்தியாக இருக்கிறாங்க. சோம்பல் இல்லாமலும் சுறுசுறுப்புடன் இருக்கும் தனுசு ராசி நேயர்களே, இந்த மாதம் எதிர்பார்த்த காரியங்கள் மனதிற்கு திருப்தி அளிக்கும் விதத்தில் உங்களுக்கு நடந்து முடிய இருக்குதுங்க. கடன் சுமை எல்லாம் குறைய இருக்குதுங்க. எதிர்ப்புகள் அகலும். எதையும் ஒரு முறைக்கு பல முறை ஆலோசித்து பிறகு நீங்கள் செய்ய விஷயத்தை செய்யுங்க. யாருக்காவது உத்தரவாதம் தரும்பொழுது கவனமாக இருப்பது நல்லது. சொன்ன சொல்லை காப்பாற்ற பாடுபண்டி வரி இருக்குங்க இந்த காலகட்டம். ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. என்ன காரணம், யாருக்காவது ஜாயிண்ட் கையெழுத்து போட்டு பணம் வாங்கி கொடுத்து அதில் நீங்கள் ஏதாவது மாற்ற மாதிரி ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க. குருவுடைய பார்வை உங்கள் மீது 6ஆம் இடத்தில் விழுவதால் சற்று யோசித்து செய்வது ஒரு முறைக்கு பல முறை யோசிப்பது நல்லதுங்க. அடுத்தது தொழில் மற்றும் வியாபாரம். தனுசு ராசி அன்பர்கள், கடினமான முயற்சிக்கு பிறகு எதிர்பார்த்த லாபம் வந்து சேர இருக்குதுங்க. போட்டிகள் குறையும். புதிய வாடிக்கையாளர்கள் திருப்தி ஏற்படுங்க. கடன் தொல்லைகள் குறையும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பதவிகள் தாமதமாக கிடைக்க இருக்குதுங்க. புதிய வேலைக்கு முயற்சி செய்வர்களுக்கு நல்ல பலன்கள்லாம் ஏற்படுத்துக்குதுங்க. வாழ்க்கை துணையின் ஆலோசனை உங்கள் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். எதிர்பாராமல் ஏற்படும் குடும்ப செலவை சமாளிக்க தேவையான பண உதவியும் கிடைக்க இருக்குதுங்க. சுக்கிரனுடைய சஞ்சாரத்தால் வீட்டிற்கு தேவையான வசதிகள் கிடைக்க இருக்குதுங்க. நண்பர்கள், உறவினர்கள் மூலம் தேவையான உதவிகளும் கிடைக்க இருக்கு. பெண்களுக்கு அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது கவனம் தேவை. எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது நன்மை தரும் மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க. கலைத்துறையினருக்கு, அதாவது தனுசு ராசியில் பிறந்த கலைத்துறையினருக்கு இந்த மாதத்தில் மார்ச் மாதத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் மற்றும் பரிகாரத்தை அளித்தர இருக்கிறார். உற்சாகமாக செயல்பட்டு வேலைகளை உடனுக்குடன் செய்து முடிக்க ஆற்றல் கொண்டவர்கள் தனுசு ராசி என்பர்கள்.
புதிய பதவி அல்லது பொறுப்புகள் கிடைக்க இருக்குதுங்க. ரொம்ப சந்தோஷமான ஒரு காலகட்டமாக இந்த காலம் உங்களுக்கு இருக்குதுங்க. அதெல்லாம் நீங்கள் சாதகமாக பயன்படுத்தி முன்னேற போகிறீங்க. குடும்பத்தினுடன் விருந்து கிளைக்க நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் சூழ்நிலையும் உருவாக இருக்குதுங்க. அரசியல் துறையினருக்கு தனுசு ராசியில் பிறந்தவர்கள் குருவுடைய பார்வை என்பதால் அரசியல் துறையினருக்கு இந்த மாதம் மார்ச் மாதத்தில் நடக்க இருக்கின்ற பலன்கள் என்ன, பரிகாரம் என்ன? அரசியல் துறையினர் அதாவது மன திருப்தியுடன் காரியங்களை செய்து சாதகமான பலன்கள் பெற போகிறாங்க. பயண செல்ல நேரம், மனதிற்கு பிடித்தவர்களை சந்திக்க நேரம் இருக்குதுங்க. பெரியனுடைய சந்திப்பு மனதிற்கு மகிழ்ச்சி உண்டாகும். உடனிருப்புடன் எச்சரிக்கையாக பழகுவது நல்லது. ரகசியங்களை கையாளுவதில் கவனம் தேவைங்க. மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற ஆசிரியருடைய ஆலோசனை கேட்டு பயன்பெறுவது நல்லது. முயற்சிகள் வெற்றி பெற இருக்குதுங்க. ஃபஸ்ட்டு நட்சத்திரம், முதலாவது நட்சத்திரம் தனுசு ராசியில் உங்களுக்கு மூல நட்சத்திரக்காரர்கள். மூல நட்சத்திரக்காரர் இந்த மாதம் மார்ச் மாதத்தில் உடல் நிலையானது சற்று சோடன் இருந்தாலும் கூட அன்றாட பணிகளில் சுறுசுறுப்புனையே நீங்கள் செயல்பட போகிறீங்க. குடும்பத்தில் சுபிட்சமான நிலை இருக்க போகுதுங்க. பண வரங்களும் தேவைக்கு ஏற்றபடி உங்களுக்கு இருக்க போதுங்க. உற்றார் உடல்நிலை சற்று அனுசரித்து நல்லது நல்லதுங்க. அடுத்தது போராடும். போராடும் நட்சத்திரம் பற்றி பார்க்கும்போது உங்களுக்கு போராடும் அப்படிங்கிறாங்க. எடுக்கும் முயற்சிகளை தடைகளுக்கு பின் வெற்றி கெட்ட இருக்குது. பணிபுரியும் பெண்கள் பிற விஷயங்களில் தலையீடு செய்யாதிருப்பதே நல்லதுங்க. பண வரவுகள் தேவைக்கேற்றபடி இருந்தாலும் கூட பணம் கொடுக்கல் வாங்கலில் பெரிய தொகைகளை ஈடுபடுத்த இருப்பது நல்லதுங்க. கொடுத்த கடன்களை திரும்ப பெறுவதில் சில சிக்கலை சந்திக்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்த நட்சத்திரம் மூணாவது நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதம். அடுத்தவர்களுக்காக ஓடி தன்னுடைய வாழ்க்கையை பார்க்காம கூடிய காலகட்டம். பொதுநிலையாக இருக்கும் போதுங்க கொஞ்சம் சற்று சுயநலத்துடன் உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் நீங்கள் செய்து நல்லதுங்க. கமிஷன், ஏஜென்சி, கான்ட்ராக்ட் போன்ற துறையில் இருப்பவோர் சிறு விரயங்களை தேவையற்ற அலைச்சலையும் சந்திக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலம். இதெல்லாம் எதிர்கொண்டு தான் நீங்கள் மக்களுடைய ஆதரவு எப்போதும் உங்களுக்கு இருக்க போதுங்க. என்றாலும் கூட மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவது நல்லதுங்க. உடனிருப்பவர்களால் சில மன சஞ்சலங்கள் தோன்றி மறைய இருக்குதுங்க. அதிர்ஷ்ட கிழமைகள் என்று சொல்லக்கூடியது திங்கள், வியாழன், வெள்ளி ஆகியதில் அதிர்ஷ்ட கிழமை இருக்குதுங்க. அதிர்ஷ்ட தினங்கள் 10, 11ங்க, 4, 5ங்க. சந்திராஷ்டம் தினம் ஒவ்வொரு மாதத்தினுடைய தனுசு ராசி என்பது சந்திராஷ்டத்தை தெரிந்து கொண்டுங்க. அது ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது. 10 பவன் இருப்பதால் ரொம்ப கவனமாக இருப்பது நல்லதுங்க. ஆக பரிகாரத்தை பொறுத்தவரையில் திருவாசகம் படித்து வர எல்லா பிரச்சனைகளும் தீரும். மனதில் அமைதி உண்டாக இருக்குதுங்க இந்த காலகட்டம். ஏன்னா நேர்களே, தனுசு ராசி என்பர்களும் அதில் வரக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களும் இதுவரைக்கும் பொறுமையாக வெளியிட பண்ணுறீங்க. அடுத்தடுத்த நல்லது ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை உங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இருந்தீர்கள். நன்றி, வணக்கங்க.